ஜியோவோட கரண்ட் சிச்சுவேஷன் எந்த மாதிரி இருக்குது, அதோட இன்டர்நெட் ஸ்பீடு எந்த மாதிரி இருக்குது, கூடவே பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் மக்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் ஃப்ளெஜாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மை ஜியோ ஆப்பை அப்டேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வெர்ஷன் அப்டேட் பண்ணாலும் என்னதான் நியூவான அப்டேட் வந்தாலும் மை ஜியோ ஆப்குள்ளே சில ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சில புது திங்ஸையும் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ப்ராப்ளம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புது திங்ஸ் இன்டர்நெட்டோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப் அப்டேட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சில பல லேகன்சியை ஆண்ட்ராய்ட் 10 வெர்ஷன் 11 வெர்ஷன் 12 வெர்ஷனில் வந்து ஃபேஸ் பண்ண முடியுது. இதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா சில பல கிராஃபிக்ஸ் ஒர்க் ஆகிறதுல ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஜியோ எங்கேஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கேம்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க இல்லையா, இந்த ஃப்ரீயான டேட்டா கிளைமிங் எல்லாமே. தமிழ்நாடு சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் பெட்டிங் கேமிங் எல்லாத்தையுமே தடை பண்ணியிருக்கனால இதுவுமே அதோட ஒன் பார்ட்டாக வரனால இதை வந்து கிளைம் பண்ண முடியல. ஆல்சோ சில இடத்துக்கு சும்மா ஒரு பெனிஃபிட்டாக கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனால் அங்கேயுமே அந்த வகையான ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிறதில்ல. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இப்போ வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நியூவாக வந்திருக்க திங்ஸ்னு பார்க்கும்போது மேட்சிங் நம்பர் அப்படிங்கிற நியூவான விஷயம் வந்திருக்கு. இது எது போல் அப்படின்னா கடைசியாக உங்கள் மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, இப்போ கரண்ட்டாக இருக்க மொபைல் நம்பர் ஜியோவோடது 5 நம்பர் இருக்கும் இல்லையா, அது போலவே ரேண்டமான நம்பர்ஸ் நிறைய இடத்துல கிடைக்கும். அந்த நம்பர்ஸை ஒரு பேட்டர்ன் ஆஃப் திங்ஸில் வந்து வாங்க முடியும். மேட்ச்னா டோட்டலாக மேட்ச் ஆகாது, ஆனால் ஒரு பேட்டர்ன் வந்து இதில் ஃபாலோ பண்ண முடியும். ஃபேமிலி இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸே ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாமே பக்காவாக இருக்கும்னு சொல்லலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா மை ஜியோ ஆப்பை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் அதுக்குள்ளேயே பண்ண முடியும். இந்த ஜியோ சாவனம் வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, மற்ற விஷயங்களை டீஆக்டிவேட் பண்ணுறது எல்லாமே பண்ணலாம். ஆல்சோ ஜியோ டிவியும் இதுக்குள்ள தான் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இப்போ எங்கே போச்சுன்னே தெரியல. ஆல்சோ பார்த்தீங்கன்னா 9 ரூபீஸ்க்கு 1 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா 2 ரூபீஸ்க்கு 3 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன்லாம் சில நேரத்தில் கிடைக்கும். ஆனால் செலக்டிவான யூசர்ஸ்க்கு தான் தராங்க. சாங்ஸ் எங்கேயுமே ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம், ஆனால் சில பல லேகன்சி இருக்க தான் செய்யுது. ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டெஸ்ட்னு பார்க்கும்போது இப்போ கூகுளோட ஓன் ஸ்பீட் டெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, இன்டர்நெட் ஸ்பீட் டெஸ்ட், அதை செக் பண்ணி பார்க்கும்போது லிட்ரலி பார்க்கும்போது பர் செகண்டு இல்லை ஒரு அந்த 30 செகண்ட்ஸோட வால்யூம்னு பார்க்கும்போது 33 எம்பி பர் செகண்ட் அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இது வந்து அப்லோடிங்க்கு பார்த்தீங்கன்னா 9 எம்பி அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஸோ ஓவரால் செகண்டு தேர்ட்லாம் பார்க்கும்போது அதை விட கம்மியான ரேஷியோ தான் கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த 33 எம்பி அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடாகவே இருக்குன்னு சொல்லலாம். நான் இப்போ க்ளோஸ்டு சர்க்கிள்குள்ளே தான் இருக்கேன். நான் வீட்டுக்குள்ளே இருக்கேன், என்னோட ஸ்டுடியோவில் இருக்கேன். அந்த இடத்துல இந்த சிக்னல் தான் கிடைக்கும். இந்த ஸ்பீட் டெஸ்ட் முழுக்க பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ஃபீல்டுக்குள்ளே தான் நான் சொல்கிறேன். ஓப்பன் ஃபீல்டுலாம் இன்னும் நம்ம டெஸ்ட்டே பண்ணல. மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா முன்னே வந்து வேறு லெவலாக இருக்கும். இப்போ அங்கே ப்ரமோஷனல் விஷயங்கள் மட்டும் தான் அதிகமாக வந்து புஷ் பண்ணுறாங்கன்னு சொல்ல முடியும். நியூ வந்திருக்க திங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வருது. ஆனாலும் நெக்ஸ்ட் பார்க்கும்போது அங்கே இசிம்கானது அந்த சேலிங் மெட்டீரியல் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. என்டர்டெயின்மெண்ட்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எதெல்லாம் வந்து கஸ்டமைஸாக ரன் பண்ணுறாங்களோ அதை தான் புஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. நியூவான ஆஃபர்ஸை கொடுக்குறதுலையும் பார்த்தீங்கன்னா பயங்கர சுணக்கம் காட்டுறாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, இவங்கள தான் யூஸ் பண்ணி ஆகணும். அதனாலே இந்த சுணக்கம் இருக்கணும்னு தோணுது. ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.